அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் நடைபெற்று வர 2வது அகல ரயில் பாதையை பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பாதை திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற சிங்கிள் லைனை டபுள் ட்ராக் ஆக்கிறதுக்கான பணிகளை திட்டத்தை கீழே நடைபெற்று வருது. இதில் முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரி நாகர்கோவில் சந்திப்புக்கு இடையே 13 கிலோமீட்டர் போன வருடமே முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இப்போது 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நாகர்கோவில் டவுனில் இருந்து இரணியல் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியும் முழுமையை பெற்றுச்சு. அந்த புது ட்ராக்கில் நம்ம ட்ராவல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வண்டிகள் போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அது புது ட்ராக்காக போட்டுறதுனால சில நாட்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்பீடில் தான் வண்டிகளை ஓட்டுவாங்க. அதுக்கு பிறகு தான் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா, அது 75 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியில் போகுது. ஸோ இந்த 13 கிலோமீட்டரில் எவ்வளோ வேகத்தில் போனாலும் இரணியலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லைன் தான். ஸோ அதனால் வேகமாக போனாலும் அங்கே போய் சிக்னலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றின முழுமையான பணிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து டெபாச்சர் ஆகிட்டோம். நம்மளுடைய இடது பக்கம் தெரிகிறது தான் 1A பிளாட்ஃபாரம். 1A பிளாட்ஃபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, டெடிக்கேட்டடாக திருவனந்தபுரத்துக்கு போகக்கூடிய வண்டிகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இதோடைய சுவிட்ச் லைன் இருக்குது. இப்போது இந்த டைமில் மாற்றி அமைக்கும் போது அது எல்லா பிளாட்ஃபாரத்துக்கும் போக முடியுமா அப்படிங்கிறத சுவிட்ச் லைன் அமைக்கும் போது தான் தெரியும். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ராக் 1Aக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பார்க்கிங் சைடு எல்லாமே ரயில்வேயோட எக்யூப்மெண்ட் வண்டிகள்லாம் நின்றுட்டுருக்கும். ஸோ பேக்கிங் மிஷின், OHC கார்ஸ், இன்ஸ்பெக்ஷன் கார், இது எல்லாமே அந்த சைடில் அந்த ஒர்க் ஷாப்புக்கு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் இப்போதைக்கு இந்த லைன் பயன்படுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய இடது பக்கத்தில் ஒரு சின்ன லைன் லெவலிங் பண்ணிகிட்ருக்காங்களா, இந்த ட்ராக் அலைன்மெண்ட் பண்ணி தான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகணும். இது நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைனுக்கு முன்னாடி இருக்கிற தூரம் வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட வழித்தடத்தை போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பிலிருந்தே டபுள் ட்ராக் ஆன் ஆகிடும். இந்த சின்ன பகுதியை போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே புதுசாக 4 மற்றும் 5வது பிளாட்ஃபார்ம் நாகர்கோவில் சந்திப்பில் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது முடிவு பெற்றுச்சு. அது பயன்பாட்டுக்கு வர தயாராக இருக்குது. ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் அங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜு தான் 4 மற்றும் 5வது பிளாட்ஃபாரத்தை கனெக்ட் பண்ணுது. கூடுதலாக ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் கட்டுமானத்தில் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, எக்ஸலேட்டர், லிஃப்ட் வசதி எல்லாமே பயன்பாட்டில் இருக்குது. இந்த 1A கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டேஷனை விட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடிருந்து வர்றவங்களுக்காக ஒரு AVTM மிஷின் வச்சுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பயன்பாடாக இருக்கும். நிச்சயமாக அதை செய்வாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வரும்போது அங்கே ஒரு டிக்கெட் எடுக்கிற மாதிரி கவுண்டர் கண்டிப்பாக வேணும் இல்லையா? அதனால் அடுத்ததாக நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைன். இந்த லைன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்புக்கு உள்ளே போகாமல் நாகர்கோவில் டவுன் வழியாக திருவனந்தபுரம் போகிற வண்டிகள் எல்லாமே இந்த பைபாஸ் லைனை பயன்படுத்தும். ஆரம்ப காலத்தில் இது சரக்கு போக்குவரத்துக்காக போடப்பட்ட ட்ராக் தான். இப்போ நிறையா பயணிகள் ரயிலும் இதில் பயணிக்குது. எதனால் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்புக்குள்ளே வந்தால் திருப்பி திருவனந்தபுரம் மார்க்கமாக போகணும் அப்படின்னா அதோடைய லோக்கோமோட்டிவ் ரிவேஸ் பண்ணணும். ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்த இந்த பைபாஸ் லைன் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று வரும். ஸோ அதில் கிரீட்டர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நம்ம டபுள் ட்ராக் வந்து ஆன் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எரணியல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் 14 கிலோமீட்டர் தூரமும் டபுள் ட்ராக் தான். எப்போவுமே இந்த மலைகள் ரொம்ப அற்புதமாக பார்க்க பியூட்டிஃபுல் வியூவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வேகங்கள் குறைவாக இருக்குது. இது ஒரு மதியான நேரம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஓவர் பிரைட்னஸாக இருக்குது. பொதுவாக இந்த டபுள் ட்ராக் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளவு லேட் ஆனாலும் இந்த திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் வண்டி வந்து திருவனந்தபுரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற இந்த இன்டர்சிட்டி போன பிறகு தான் இந்த வண்டி வரும். இப்போ பாருங்கள், இந்த டபுள் ட்ராக் ஆன் ஆனதுனால அந்த வண்டியும் டெபாச்சருக்கு தயாராக இருக்குது. இந்நேரம் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து திருவனந்தபுரத்து போகிற அந்த வண்டி நாகர்கோவிலோட பைபாஸ் லைனில் வந்திருக்கும். நாம் பயணம் பண்ணிகிட்ருக்கிற இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் கோட்டயம் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். இங்கேருந்து இரணியல் வரைக்கும் பார்த்திங்கன்னா டபுள் ட்ராக் தான். ஸோ அதனுடைய ஸ்பீடை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இரணியல் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய அடுத்த மோர் டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இரணியல் ஸ்டேஷனில் பார்க்கலாம்.
நம்மளுடைய லாஸ்ட்டு அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகலை. பட் இப்போ 75 வரைக்கும் போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ வேகமாக வந்துட்டதுனால ஆப்போசிட்டில் வந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டிலேயாக வருது. ஸோ அது முன்னாடியே போயிருக்கணும், அது கொஞ்சம் டிலேயாக வர்றதுனால அந்த ட்ரெயினுக்கு வந்து வழிவிட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நாம் இப்போ வெளியில் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அந்த வண்டி போன பிறகு தான் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். இளநீரை பற்றி ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது 1வது பிளாட்ஃபார்ம் வந்து அப் லைனுக்கும் 2வது பிளாட்ஃபார்ம் டவுன் லைனுக்கும் 3வது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது 2க்குமே பொதுவாக இருக்கும். மற்ற 2ம் வந்து சர்வீஸ் லைனாக இருக்கும் அப்படின்னு. இந்த லூப் லைன்களை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக பார்த்திங்கன்னா 3வது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து ரொம்ப 2 லூப் லைனையும் தாண்டி போகணும் இல்லைங்களா. அதனால தான் நடுவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக போயிட்டு வந்துட முடியும். இப்படி அமைச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரைவாக கடந்து போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி பண்ணலை. பட்டு 3வது பிளாட்ஃபார்ம் தான் பொதுவானதாக இருக்குது. அதாவது அப் அண்ட் டவுன் லைனுக்கு சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த வண்டியும் வந்துருச்சு. எரநேலி ஸ்டேஷனில் 1 மற்றும் 2வது பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ வந்து வேலைகள் நடந்துகிட்ருக்குது. நம்மளோட லாஸ்ட்டு அப்டேட்டில் இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட OHC அலைன்மெண்ட் ட்ராக் லெவல் எல்லாமே பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபாரத்தோட சன்ரூப் இன்னும் 1வது பிளாட்ஃபாரத்தில் ஒரு இடத்துல கூட அமைக்கப்படலை. பணிகள் நடந்துகிட்ருக்கனால தொடர்ந்து அது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் இந்த மண்ணை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான மண் சரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு காங்கிரீட் ஸ்டோர் வந்து அமைச்சிட்ருக்காங்க. இந்த இடைப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா இந்த மண் சரிவை தடுக்கவே நமக்கு நிறையா போராட வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இங்கே பணிகளை வந்து ரொம்ப தீவிரமாக நடைபெற்று இன்றைக்கி இந்த பகுதி வந்து முடிவுக்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நம்ம கம்ப்ளீட்டாக 1 மற்றும் 2வது பிளாட்ஃபாரத்தை கடந்து 3வது பிளாட்ஃபாரத்துக்கு போய்கிட்டுருக்கோம். நம்மளோட சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ரயில் நிலையம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ எனக்கு டைம் இருந்தால் நிச்சயமாக அதை கம்பேரிசன் வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பணிகள் அந்த அளவுக்கு வேகமாக நடந்து ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. அந்தளவுக்கு இந்த இடங்கள் எல்லாமே வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம 2 லூப்பில் என்ன கடந்து வர்றதுனால இவ்வளவு ஸ்லோவாக தான் அந்த 3வது பிளாட்ஃபாரத்தில் என்ட்ரு ஆக முடியும். இதே மாதிரியான ஒரு காட்சி நம்மளுடைய சேனலில் 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. அது 1வது பிளாட்ஃபாரத்தில் வளைவான பகுதியில் இந்த மாதிரி டெபாச்சர் ஆகிறத நான்
கேப்சர் பண்ணியிருந்தேன். இரணியலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த பள்ளியாடி, குளித்துறை மேற்கு, பாறசாலை இந்த இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது மிகுந்த மலை பிரதேசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம மேடாக இருக்கும், அப்புறம் பள்ளமாயிரும். இந்த மாதிரியான நிறையா சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் நான் இதை முழுமையாகவே கவர் பண்ணியிருக்கேன். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் லேண்ட் லெவலிங் பண்ணி லேண்டு வந்து ஆக்குவேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நிலம் கையகப்படுத்தியிருக்காங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நிறைய இடங்களில் அந்த சர்வேக்கான கல்லை நட்டியிருக்காங்க. அதில் எஸ்ஆர்னு மேலே எழுதியிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான கற்கள் தொடர்ந்து இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ட்ராக்லேருந்து ஒரு 20 மீட்டர் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 60 அடி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து அந்த பாதையை அந்த நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறையா இடங்களில் வீட்டுக்கு நடுவில் வீட்டை தாண்டியெல்லாம் போய் நிப்பாட்டியிருக்காங்க, கல்லை நட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் சிரமம்தான். வாழ்கிற வீட்டை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்கள் முன் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அதுக்கான மாற்று ஏற்பாடை பண்ணிவிட்டு அவங்க இடம் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ராக்கில் இங்கே அமைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வழித்தடத்திலேயே இந்த இடைப்பட்ட பகுதி மட்டும்தான் சுமார் 2 வருட காலம் ஆகும். பாறசாலையிலேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் 1 வருடங்களில் முடியும் அப்படிங்கிறத ரயில்வே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மழை அப்புறம் இயற்கை ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த பாதைகளை விரைவாக முடிக்க முடியும். இப்போ அந்த கடைசியாக ஒரு லைன் வருது பார்த்திங்களா, ஓஹெச்சி போல்ஸ் மட்டும் இருக்குது, ஆனால் கீழே ட்ராக் லைன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ராக்கு தான் அடுத்து நம்மளுடைய அப்ளைனாக டைரெக்டாக கனெக்ட் ஆகும். இரணியல் ஸ்டேஷனுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் தூரம் வரைக்கும், அந்த மேடு இருக்கிற பகுதி வரைக்கும். இந்த பணிகளில் ஓவராலாக நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாறசாலையோடைய தான் முதல் பார்ட். பாறசாலையிலேருந்து நெய்யாற்றின் கரை திருவனந்தபுரம் சென்றல அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.